ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமா இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுடைய கரத்திலே நாம் வரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த மகத்தான தேவன் நம் மத்தியிலே இருப்பதற்காக நம்ம ஒருவரையும் மீட்கும்படியாய் ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க தொழுது கொண்டு நாம் வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் 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 அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை, கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம். கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. ஜீவகாய் நன்றி அப்பா. உங்களுடைய ரத்தத்திலே கழுவினதற்காய் நன்றி. எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்தினக்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே இன்றைக்கு உலகம் முழுவதும் நீர் மரித்து உயிர் தெழுந்த நாளை ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க முடியாய் மீண்டுமாய் எங்களுக்கு ஒரு நாளை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே கடந்த 2000 வருஷங்களாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல். இதோ நான் உலகத்தின் முடிவு பெறுகின்ற சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல். எங்கள் மத்தியில இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையை, உடைய இரக்கத்தை, உடைய தயவை நினைத்து மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் கொடுத்த இந்த ஸ்தலத்திற்காக கூடியிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பிரஜாதிகள் வழிபாட்டிலிருந்து பிரஜாதிகள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்த தேவன், எங்களை பலப்படுத்தின தேவன், பரிசுத்தப்படுத்தின தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருந்து ஆண்டவரை உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்த, உண்மை மாத்திரம் நோக்கிப்பார். எங்கள் சிந்தனைகள் நினைவுகள் முழுவதுமாய் உண்மை காண மகிமைப்படுத்த தேவ இரக்கம் தொடர்ந்து தார். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வந்துள்ள பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதி. எல்லா பலவீனத்தை எடுத்து போடும். ஆண்டவரே சோர்வுகள் அசதிகளை எடுத்து போடும். பலத்தோடு சுகத்தோடு பத்திரத்தோடு பாதுகாப்போடு வழிநடத்தி நமக்கு நன்றி சொல்ல, உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிற இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பட்டும். நாங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் என்று ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களிலே காணப்படத்தக்கதா தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா? எல்லாவற்றையும் உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக பாட்டு புத்தகத்திலே 1590வது பாடல், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்கிற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். 1590வது பாடல், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்கிற பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக
மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்து வெற்றி பவனி செல்கிறார், இயேசு முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறான், கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவேன். நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், மிதித்து விட்டார். இயேசு மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. போக்கி விட்டார், சாவங்கள் நீக்கி விட்டார், பாவங்கள் போக்கி விட்டார், சாவங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசு தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமான் சுகமானேன், சுகமானே. எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நடுவினிலே மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தேவன் பிள்ளைகளை, தேவன் சாத்தானுடைய அதிகாரத்தை எல்லாம் அவர் பறித்துக் கொண்டார். அவர் சிலுவையிலே அறைந்து சாத்தானை அவர் காலின் கீழாக நசுக்கி போட்ட தேவனர். அவர் ராஜாவாக இனி பவனி வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தேவன் அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்தி பாட்டு புத்தகத்திலே 1634 ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் என்கிற ஒரு பழைய அருமையான பாடலை நாம் பாடலாம். ஆயிரத்தி 1634 ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார்.
தரை மட்டமானது. செங்கடல் அவர் சொல் கண்டாய் நின்றது. பெரும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடன் கண் திறந்தது. அவத்தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினான். அவர் சொல்ல செருடனின் கண் திறந்தது. அவத்தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினான். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் இருக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே. என்னை என்றும் விடாமல் நிற்பிடிக்கவே. உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே. என்னை என்றும் விடாமல் நிற்பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மீட்பரே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மீட்பரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர். துன்பத்தில் என்ன துணை அவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்ன துணை அவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். நாமே நம்முடைய தேவன் துன்பத்திலே அவர் நல்ல துணையாய் இருக்கிறார். அவரை நாம் இன்னும் கைவிடாமல், அவரை விடாமல், அவருக்கு பின் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிடிக்கிற வண்ணமாய் அவர் சொன்ன வழிகளிலே நடக்க நாம் மரிக்கும் நேரத்தில் அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவன் நமக்கென்று ஒரு நல்ல வீட்டை கட்டி வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல செல்லத்தக்கதாக நம்முடைய ஜீவியமானது தேவனுக்கு பிடித்தமாக இருக்க, தேவனுக்காக நாம் வாழ வேண்டிய நம்முடைய ஜீவியமானது பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியமாக இருக்க கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவன் தொடர்ந்து நம்மை பலப்படுத்த வழி நடத்த தேவனுடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக நம்மளே யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென்.
கர்ப்பத்தின் தலையில் உண்டாகாதுக்கு முன்னாடியே ஆண்டவரே சப்பா பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே சப்பா. அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு என்ன ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே சப்பா கர்த்தாவே ஜெபம் பண்ண ஆண்டவரே சப்பா நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை குடிகளை எடுத்து போடுவீராக ஆண்டவரே கர்த்தாவே ஜெபத்துக்குள்ளான தடைகளை முக்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே உற்சாகமா ஆண்டவரே சப்பா ஜெபம் பண்ண இருந்து செய்வீராக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே நாட்களும் அநியாய நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே சப்பா உமது பிள்ளைகள் வாழ்ந்து வாழும் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே நீரே பலனை தருவீராக ஆண்டவரே சப்பா உமது பலத்தால் இடை கட்டுவீராக ஆண்டவரே சப்பா. சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே சப்பா உடல் சோர்வுகளை பலவீனங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே ஒவ்வொருத்தர் மனசு நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஆண்டவரே உமது வருகை ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா கர்த்தாவே உமது வருகையில் ஆண்டவரே சப்பா நாங்கள் எல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறீர்கள். பலனை தருவீராக ஆண்டவரே சப்பா. தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே ஆண்டவரே சப்பா. அங்கங்க நடக்கிற சண்டைகள் சச்சரவுகள் ஆண்டவரே சப்பா எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா. எத்தனை உத்தரவு ஆண்டவரே சப்பா ஆண்டு போயிட்டு ஆண்டவரே சப்பா. இதே உங்களோட பெரியவர் வாக்கியம் பத்தாவே சப்பா ஆண்டவரே அந்த சண்டைகள் நிற்க ஆண்டவரே சப்பா செய்வீராக ஆண்டவரே சப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க ஆண்டவரே சப்பா. நிற்கும் ஆண்டவரே சப்பா. அவங்களே ஆச்சரியவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே சப்பா கர்த்தாவே உமது பிள்ளைகளை ஆண்டவரே சப்பா ஜெபத்துக்கு தடை இல்லாதபடிக்கு சர்ச்சைகளை நடக்கிற ஜெப கூட்டம் ஆண்டவரே சப்பா நல்லபடியா நடக்கிறீங்களாக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே சப்பா. அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே சப்பா. இன்னைக்கு நடக்கிற ஆராதனையில் ஆண்டவரே சப்பா முடிவு பார்வையான உங்களோட நீங்க இருந்து ஆராதனை நடத்த கொடுக்க நிறுவ செய்வீராக ஆண்டவரே சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே. அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே சப்பா. எல்லாவித காரியங்களும் கர்த்தரை கொடுக்க ரட்சகரும் மீட்பருமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் செய்கிற ஜீவனுள்ள தகப்பனே ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையோடு ஆராதிக்க, தேவ பலத்திலே ஆராதிக்க, தேவனை மாத்திரம் நாங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே வெக்கப்பட்டு போகாதபடி, எந்த தடைகள் இல்லாதபடி நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே சோர்ந்து போகாதவர்களாய் பலனை தருகிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவரே உற்சாகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளா, மகிமைப்படுத்துகிற பிள்ளை, உம்மை துதிக்கிற பிள்ளைகளா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளா, உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து, தயவை நினைத்து, நீர் கொடுத்த எங்களுடைய ஆயுசு நாட்களை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல எங்களுக்கு பலன் கொடுத்திருக்காய். எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காய் நன்றி. நீரே மகிமைப்படும். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். நீரே மகிமைப்பட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நம்ம எழுந்து நின்று இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமாக ஸ்தோத்திரமாக பாட்டு புத்தகத்திலே 1720 பாடல் எகோவா நிசி எகோவா நிசியை போற்றி பாடுவோம் என்கிற பாடல். யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே
அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கமல்லவோ, மீறும் எதிரி சதிகள் மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூ யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூ எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் நின்று யுத்தம் செய்வாரே, கலகி நிற்க காரணம் இல்லையே. கைகளை தந்திடாமல் தாங்கியே, கர்த்தரேசு சத்தியா நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூ கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூ வெற்றி கொடியே. வெள்ளம் போல ஏறி வருகிறார் இயேசு ராஜா, வேகம் கொடியை ஏற்றுவார். கோழியாத்தின் வேஷம் செல்லுமா, கோஷமிழ் இளைஞரின் முன் நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, அல்லேலூ கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி சீயை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூ எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து செல்வோமே. ஆர்ப்பரித்து ஆயுதத்தை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகள் வெல்வோமே. கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா, கொடிகள் படைகள் அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூ கொடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் ஏந்தி களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகள் வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா நான், கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூ எங்கள் கொடி வெற்றி கொடி. ஜீவதேவ சேனை அல்லவா நான், ஜீவதேவ சேனை அல்லவா. வாணிசி,
யெகோவா நீசே, யெகோவா நீசேயை பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமென், அல்லேலூயா. தேவநாம மகிமைக்காக நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகத்தில் இருந்து சங்கீதம் 125 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. தங்கள் கோலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்கள் போகப்படும். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாம். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷகம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24 1 7 வரை நாம் வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியை தியானிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையில் எடுத்து வந்தார்கள். கல்லறையை அடைந்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த சந்திரிக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். வாசித்த வார்த்தைகளுக்காக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நாளிலே ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே பாவிகளாகிய மனுஷர்களாகிய ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே பாவிகளுடைய கைகளிலே உம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுத்து பாவிகள் உம்மை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள் அப்பா. ஆனாலும் நீர் தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதா நீர் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கிற தேவன், மனுஷர்களுக்கு ஆண்டவரே மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிற தேவன் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதா அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுதலிலே நீர் முதல் பலனானீரப்பா. அப்படிப்பட்ட அந்த மகத்தான தேவனாகி உம்மை நோக்கி பார்க்க இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையின் மூலமா இன்னும் ஆண்டவரே நாங்கள் நீ சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நினைவு கூற ஆண்டவரே நீர் செய்த காரியங்களை செய்ய முடித்த காரியங்களை ஆண்டவரே நீர் வார்த்தையான தேவன், ஆவியான தேவன், நீர் சொல்லுகிறதை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு செவிகளையும் உணர்வுகளையும் ஞானத்தையும் புத்தியும் தர உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும். உடைய பிரசன்னமும் உடைய இரக்கமும் கிருபையும் எங்கள் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். நீரே மகிமைப்படும் தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகத்தான மகிமையான காரியங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை நாம் 1 to 4 வரை அன்றியும் சகோதரரே,
சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமோ? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமாவார். பாருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசுகிறார். அதுதான் என்னது? சுவிசேஷமாகிய பிரசங்கம். ஆமென். காஸ்பல் பிரீச்சிங். அது என்னது? சுவிசேஷத்தினுடைய பிரசங்கம். அப்போ சுவிசேஷகம் என்பது சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு, மார்க்கு, யோவான் எல்லாரும் சுவிசேஷத்தின் கடைசியிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிறது என்னது? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம். அப்ப இந்த காஸ்பல் என்பது, சுவிசேஷம் என்பது எதை குறித்து இருக்கிறது என்றால், அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? கை கொண்டிருந்தால், அந்த சுவிசேஷத்தை கை கொண்டிருந்தால், அதன்படி நீங்கள் ஜீவித்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ரட்சிக்கப்படுகிறீர்கள். மற்றபடி உங்களுடைய விசுவாசம் விருதா. அப்போ சுவிசேஷம் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை போதிக்கிறது. என்ன காரியம் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக, இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, உறவினர்களுக்காக, இந்த பூமியில் இருக்கிற சர்வ மனுஷர்களுக்காக இயேசு என்ன செய்தார்? மரித்து, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அந்த எழுந்திருத்தலை அவர் என்ன செய்கிறாராமா? அங்க இருக்கிற அநேகருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அநேகருக்கு எவ்வளவு ஆமா? சுமார் 500 பேருக்கும் அதிகமான, எவ்வளவு? 500 பேருக்கும் அதிகமானவர்களை அவர் நேரிலே அவரை அடையாளம் கண்டார். நேரிலே அவரை அடையாளம் கண்டார். அதான் 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனார். அப்போ இந்த பூமியிலே மனுஷன் பிறக்கிறான். ஆனால் பிறந்த மனுஷன் எல்லாருமே என்ன செய்யப்படுகிறார்கள்? அடக்கம் பண்ணப்படுகிறார்கள், மரித்து போகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த மனுஷன் யாருமே இல்லை. மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த மனுஷன் யாருமே இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து 1-2 பேரை உயிரோட எழுப்பினார். மரித்த அந்த சிறு பிள்ளைகளை, அல்ல அந்த வாலிபனை, இப்படி உயிரோடு. ஆனால் மறுபடியும் அவர்கள் என்ன ஆகிட்டார்கள்? மரித்து போனார்கள். ஆனால் இன்றைய வரைக்கும் உயிரோடு இருக்கிறது யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுதான் அவர் யாராமா? முதல் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆங்கிலத்தில் அது என்னது? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இயேசு அந்த சிலுவையிலே நமக்கு அநேக காரியங்களை செய்தார். பாருங்க, யோவான் 3:16 சொல்லுது, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த அவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த அன்பு தான் என்னது? நம்மேல் காட்டின அந்த அன்பு. ஆமென். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22-23 எல்லாம் வாசிக்கிறப்போ பரிசேயர்கள் கேட்கிறாங்க, கட்டளைகளிலே முக்கியமான கட்டளை எதுன்னு கேட்கிறப்போ, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்ப, அவருக்கே முழு பிறனிடத்தில் அன்பு, இதுதான் பிரதான கற்பனைங்கிறார். என்ன கற்பனை அது? பிறனிடத்திலும் அன்பு கூறு, அதுவே என்னதாமா? பிரதான கட்டளைங்கிறார். ஆமென். அப்போ அந்த பிரதான கட்டளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோமாமா?
நாம் அதை வாசிங்க. மத்தேயு 22:37 36 வாசிக்கலாம். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. பாருங்க, தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்ப நீங்க தேவனிடத்திலே எப்படி அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிறீர்களோ, அவரை தொழுது கொள்கிறீர்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிறீரோ, அவருக்கு பிரியமாய் நடக்கிறீர்களோ, அதை போல இரண்டாம் கற்பனை என்னவாமா, நம்முடைய சரீரத்திலையும் நம்மளும் நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். நம்முடைய சரீரத்திலே ஒரு அவயங்களை கூட நம்ம வெறுக்கிறது இல்லை. இந்த கண்ணு நல்லா இல்லை, இந்த மூக்கு நல்லா இல்லை, கை நல்லா இல்லைன்னு நம்ம என்ன செய்கிறது இல்லை, அதை வெறுப்பது கிடையாது. படைக்கப்பட்டதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு அதில் அன்பு கூறுகிறோம். அதை போல என்னவாமா, நீ பிறனிலும் அன்பு கூறுவாயா. அப்ப மற்ற மனுஷர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை அன்பு கூற வேண்டும். நம்ம அவர்களுக்கு அவர் அப்படி இருக்காரு, கலராரு, அவர் கலர் இல்லை, அல்லது அவர் கருப்பா இருக்காரு, அவர் குள்ளமா இருக்காரு, அல்லது நம்ம பிரிக்கிற மாதிரி ஜாதி ரீதியாய், மத ரீதியாய், மொழி ரீதியாய், பாஷை ரீதியாய், இன ரீதியாக பிரிப்பது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. ஆமென். அதனாலதான், ஏன்னா அது அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலேயே அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலேயே அந்த காரியம் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அதை மிக முக்கியப்படுத்தி சொல்றார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி. All the prophecy and laws are fulfilled. எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா சட்டங்களும் நியாயப்பிரமாணங்களும் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த அன்பை முதலாவது நமக்கு வெளிப்படுத்தினது யாரு? தேவன். ஆமென். அப்ப அவர் தேவன் அதை சொல்வது மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, அவர் நமக்கு கட்டளை கொடுத்துட்டு அதை அவரு செய்ய வேண்டும். தேவனும் அதை செய்ய வேண்டும். அதைத்தான் அங்கே யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். என்னது? அவர் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு என்னது? சர்வலோகத்திற்கும் இந்த பூமியிலே பிறக்கிற எல்லா மனுஷன் மேலும் அவர் அன்பு கூறுகிறார். ஜாதி, மதம், இனம், மொழி, பாஷை எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லா மனுஷர்களுக்கும் சுவிசேஷம் செல்லவும், எல்லா மனுஷருடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்காக அவர் மரித்தார். ஆமென். அதைத்தான் அங்கே ஐசாயா 53:5 யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களையும் அவர் ஏற்று சுமந்து தீர்த்தார். ஆமென். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். Sin was judged. Sin was judged. அதே மாதிரி மத்தேயு 5:17 கொலோசியர் 2:14 சொல்லப்பட்டது, the law was fulfilled. நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். இது எல்லாமே சிலுவையிலே செய்யப்பட்ட காரியம். பாருங்க, சிலுவையிலே அவர் இவ்வளவு காரியத்தை செய்கிறார். எதை? தேவனுடைய அன்பை நிரூபிக்கிறார். தேவன் நம்முடைய பாவத்தை, நம்முடைய அநியாயத்தை, நம்முடைய மீறுதலை, சாபங்களை அவர் சுமந்து தீர்க்கிறார். நம்ம மேல என்னென்ன சட்டம் எல்லாம் கொண்டு வரப்பட்டதோ அந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். அதே மாதிரி பாருங்க, எபேசியர் 2:14-16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜூஸ் அண்ட் ஜென்டைல் மேட் ஒன்.
யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நம் அனைவரும் ஒன்று. அந்த பிரிவினை இல்லை, அந்த பிரிவினை இல்லை. அதை அங்கே நிரூபிக்கிறார். அதே மாதிரி அதே எபேசியர் 2:8-9 சொல்ற கிரேஸ் வாஸ் ரிலீஸ், அவருடைய கிருபை நமக்காக வெளிப்பட்டது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதே கொலேசியன்ல 1:20 ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பீஸ் வித் காட் வாஸ் மேட், தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ரிடம்ஷன் வாஸ் செக்யூர், ரிடம்ஷன் வாஸ் செக்யூர். ரிடம்ஷன்னா என்னது? வாசிங்க இந்த வசனத்தை. எபேசியர் 1:7 வாசிப்போம். பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே பாருங்க மீட்பு, ரிடம்ஷன், அந்த மீட்பு நமக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதாமா? பாவ மன்னிப்பிலிருந்து நமக்கு மீட்பு கிடைக்கிறது. அதான் என்னது? ரிடம்ஷன் வாஸ் செக்யூர்டு. அது நமக்கு செக்யூர் பண்ணி கொடுக்கிறார் பாவத்தில் இருந்தும். அங்கே மரணம் என்கிற அந்த மரணத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். ஆமென். அப்ப அது தேவனுடைய ரத்தம் அந்த சிலுவையிலே சிந்தப்படுவதனாலே அது நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:54-57 சொல்லப்பட்டிருக்கு, டெத் நம்மை ஜெயங்கொள்ளாதபடி தேவன் நமக்கு வெற்றி கொள்ள செய்கிறார். ஆமென். எது? உயிர்த்தெழுத பண்ண மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க தேவன் அதை வெற்றி காண செய்கிறார். ஆமென். அதைத்தான், அது எதற்காக செய்யப்பட்டதாமா அந்த சிலுவை மரணம்? அங்கே அப்போஸ்தலர் 20:28 சொல்லப்படுகிறது, சபையை மீட்க. The church was purchased. The church was purchased. வாசிங்க அப்போஸ்தலர் 20:28. பாருங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, பர்ச்சேஸ் பண்றார் அதை, அந்த சபையை மீட்பதற்கு மேய்ப்பதற்கு பாருங்க, தேவன் இந்த சபையை அங்கே தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டு அந்த சபையை மேய்ப்பதற்காக இன்னைக்கு அவர் எப்படி இருக்காரு? ஆமா, பரிசுத்த ஆவியின் ரூபத்திலே இருக்கிறார். ஆமென். சபையை மேய்ப்பதற்கு, அந்த சபையை மீட்டு பாவத்தை அவர் பரிகாரத்தை அவர் அங்கே சம்பாதித்து மீட்டு கொண்டார். நமக்கு வருகிற அந்த பாவத்தினுடைய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய சட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாமல் அங்கே நம் அனைவரையும் ஒன்றாக்குகிறார். நமக்காக அந்த கிருபை கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு சமாதானம் கிடைக்கிறது, நமக்கு மீட்பு கிடைக்கிறது, நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, மரணத்திலிருந்து அவர் மீட்டதினால் நாமும் மரணத்திலிருந்து மீட்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஆமென். சபையை மீட்டுக் கொள்கிறார். சபையை அவர் கண்காணித்துக் கொள்கிறார், அவர் பார்த்து கொள்கிறார். இன்னைக்கு பாஸ்டர் உங்க சபையில அந்த நேரத்துல தான் இருப்பார், உங்களை கவனிப்பார். நீங்க வருகிற அங்க ஞாயிற்றுக்கிழமைனாலோ வெள்ளிக்கிழமைனாலோ புதன்கிழமைனாலோ தவிர மற்ற நேரங்கள்ல யார் உங்களை கண்காணிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது, ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஆமென். தேவன் பாருங்க, அது மட்டுமல்ல, வேதத்திலே
சுமார் 613 சட்டங்கள். எவ்வளவு? 613 சட்டங்களுக்கு மேலாக அதை என்ன செய்தாரு? தேவன் அதை தன்னுடைய மரணத்தினாலே அதை நிறைவேற்றினார். ஆமென். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருந்த அந்த பிரிவினைகளை, அந்த பிளவுகளை அவர் நீக்கி போட்டு தேவன் நமக்கு ஒரு பரிகாரியாக, நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த அந்த பிளவுகளை, அந்த கேப், அதை அவர் இரத்தத்தினாலே கழுவி அங்கே நமக்கென்று ஒரு பாலத்தை உண்டு பண்ணினார். ஆமென். பாருங்க, நம்ம கலாத்தியர் 4:4 சொல்லுது, வாசிங்க. கலாத்தியர் 4:4 born under the law. வாசிப்போம். born of a woman, born under the law என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. கலாத்தியர் 4:4. அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, இயேசு இந்த பூமியிலே வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? நமக்கு புத்திர சுவிகாரம் கிடைக்க, நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரம், அதான் புத்திர சுவிகாரம், பர்த் ரைட்ஸ். என்னது அதற்கு பேர்? என்னது? பர்த் ரைட்ஸ் கிடைக்கிறதுக்கு. அதுக்குத்தான் அவர் ஸ்திரீயின் வயிற்றிலே, இயேசு என்ன செய்தார்? ஸ்திரீயின் வயிற்றிலே அவர் குமாரனாக வந்து நமக்கு என்னென்ன சட்டம் இருந்தோ அந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்தை அவர் நிறைவேற்றினார். ஆமென். இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன். அப்போ இந்த உலகத்திலே இருக்கிற சர்வலோகத்தின் பாவத்தை, இந்த பூமியினுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த வசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வருகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆடுகள் பலி செலுத்தப்படுகிறது. அப்ப அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து, லேம்ப் ஆஃப் காடாக வந்து அவர் என்ன செய்கிறார்? தன்னை ஒரு சாக்ரிஃபைஸராக ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்க, 1 பேதுரு 2:21 எபிரேயர் 4:15 சொல்லுது, he committed no sin yet without sin. அவருக்குள் பாவம் இல்லை, ஆனால் நமக்காக அவர் பாவமானார். நமக்காக அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதினாலே அந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்க, அவர் தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியத்தை அவர் நிறைவேற்றினார். ஏசாயா சொன்னதை, எரேமியா சொன்னதை, அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கிற ஆபாகு, நாகூம், ஒபதியா, இன்னும் நீங்க அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், சகரியா. இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் சொன்னதை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே fulfill the prophecy, அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறினது. மீகா சொன்னார். என்ன மீகா என்ன சொன்னார்? அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளே யூதா என்னும் கோத்திரத்திலே அவர் எங்க பிறப்பார் என்று சொன்னார்? பெத்லகேமிலே உன்னை ஆளப்போகும் ராஜா பிறப்பார். ஆமென். இப்படி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். ஆமென். ரெசரக்ஷன் என்று பேர். இன்னைக்கு எல்லாருமே ஈஸ்டர் அப்படிம்பாங்க. என்னது? ஆக்சுவலி அது வந்து ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் நாட் அ ரைட் வேர்டு ஃபார் இங்கிலீஷ். அதற்கு சரியான ஆங்கிலம் என்ன என்றால் ரெசரக்ஷன், RESURRECTION.
RRECTION, ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் நாள். அது என்னது? அதைத்தான் இப்ப நம்ம வாசித்த லூக்கா 24 வாசிங்க. லூக்கா 24 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் யாரு? உயிர்த்தெழுந்த தேவன் அவர். இந்த ஆர் என்பது அது 2-3 காரியங்களை சொல்லலாம். ஒன்று, ரைசன் சேவியர். மத்தேயு 28:26 சொல்லுது, அவர் இரட்சகர். ஆமென். சேவியர் என்றால் என்னது? அவர் இரட்சகர். அந்த இரட்சகர் நமக்காக என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஆமென். இரட்சகர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். Raised to life. He is not here. He has risen. அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஆமென். அங்கே லூக்கா 24 மத்தேயு 28:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய மீட்பர், சேவியர். ஆமென். அடுத்தது ஈ என்பது அவர் யாராமா? ரெவல்யூஷன் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, எட்டர்னல் கிங். அவர் யார்? அவரு எட்டர்னல் கிங். யார் அவரு? சர்வத்திற்கும் மேலான தேவனாக இருக்கிறார். அது யோவான் 3:16 சொல்லுது, everyone who believe him shall not perish. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஆமென். பாருங்க, அந்த சர்வத்திற்கும் மேலான தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதான் அந்த அடையாளம். இஸ் எட்டர்னல் காட். அது மட்டுமல்ல, அவர் யார்? அவரு everyone who believe in him shall not perish. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஆமென். அதான் அந்த ஈ என்பது. அடுத்தது எஸ் என்பது see the tomb is empty. மத்தேயு 28:6 சொல்லுது, அந்த கல்லறை என்னாச்சாமா? கல்லறை காலியாக இருக்கிறது. அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. ஏனென்றால் இஸ் a son of God. யோவான் 20:31 சொல்லுது, அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க. அவர் யார்? அவரு son of God. அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக பிறந்தார். கவனமா கேளுங்க. இயேசு யாரு? son of man. இயேசு யாரு? son of man. After death and resurrection and risen, he became a son of God. புரியுதா உங்களுக்கு? அப்ப எஸ் என்பது son of God. அவர் என்ன செய்தார்? இப்போ அந்த கல்லறையானது எம்டியாக இருக்கிறது, அது காலியாக இருக்கிறது. அந்த கல்லறை, அவரை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றைக்கும் காலியா இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு கல்லறை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல்ல. நீங்க இன்னைக்கும் அந்த கெத்செமனே அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே போனீங்கன்னா இன்னைக்கும் அந்த கல்லறை அப்படியே இருக்கு, பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய தேவன் அவர் நிரூபிக்கப்பட்டவராக, ஹிஸ்டாரிக்கலாகவும் பிபிலிக்கலாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் ஜனங்கள் முழுவதுமாக அவரை பின்பற்றுகிறவர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமென். இதான் அந்த எஸ் என்பது. அடுத்தது யூ என்பது அன்டிஃபீட்டட் ஒன். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாராமா? அன்டிஃபீட்டட் ஒன். வாசிங்க. வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய
பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாருங்க, unto us given victory through the Jesus Christ. ஆமென். அப்ப நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, விக்டரி unto us, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுக்கும்படியாக, ஆமென், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஆமென். அதான் அந்த யூ என்பது. பிறகு அவர் நமக்காக மரித்தார். மரித்தது மட்டுமல்ல, அங்கே நம்ம ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக அவர் உயிர்த்தெழுகிற தேவனாக இருந்தார். ஆமென். அடுத்தது அந்த ஆர் என்பது லூக்கா 24:7 சொல்லப்பட்டிருக்கிறது. Remember how he told you the son of man must rise. மனுஷகுமாரன் என்ன செய்வாராமா? பாவிகளிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுக்க வேண்டும். He rise. அதான் அந்த ஆர். அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஆமென். பாவிகளுக்காக பாவிகளுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆமென். பாருங்க, அதான் அந்த ஆர் என்பது. அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ரிமெம்பர் how he told you. அவர் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். the son of man must rise. அந்த மனுஷகுமாரன் நிச்சயமாக அவசியமாக உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அந்த சன் ஆஃப் காட் தான் இப்ப அந்த சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் இப்ப என்ன ஆயிட்டாரு? சன் ஆஃப் காட் ஆயிட்டார். சன் ஆஃப் மேன் தான் இப்போ சன் ஆஃப் காட். ஆமென். ஆனா இன்னைக்கும் அநேகர் அவரை என்னதான் சொல்றாங்க? சன் ஆஃப் மேன் தான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவே ஒரு சன் ஆஃப் மேன் தான் சொல்றாங்க. he is not a son of man, now he is become a son of God. அவர் இன்றைக்கு தேவ குமாரனாக நமக்காக பரிந்து பேசுகிறவராக, ஹோலி ஸ்பிரிட்டாக அவர் இருக்கிறார். ஆமென். அடுத்தது இன்னொரு ஆர் என்பது ரெவல்யூஷன் 1:18 சொல்லப்படும். ரிஜாய் இஸ் அலைவ் ஃபார் எவர். வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தேன், பாருங்க, சதா காலங்களிலும். ரிஜாய் இஸ் அலைவ் ஃபார் எவர் மோர். பாருங்க, நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூற வேண்டும். அவர் என்னென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதான் அந்த ஆர், இரண்டாவது ஆர். மூன்றாவதாக அங்கே அந்த ஈ என்பது அப்போஸ்தலர் 2:33 சொல்லப்பட்டது. எக்ஸால்ட் ஆல் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். எக்ஸால்ட் ஆல் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். அவர் அங்கே எங்கே இருக்கிறாராமா? தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஏனென்றால் இம்மானுவேல், God with us. அவர் யார்? அவரு இம்மானுவேல். அவர் இம்மானுவேலாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் என்னென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்தது அந்த சி என்பது கான்க்யூரிங் லைன். ரெவல்யூஷன் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரம்மா? ஜெயங்கொள்ளுகிற சிங்கமாக. வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:5 வாசிக்கலாம். அள வேண்டாம். பாருங்க, யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் திறக்கவும். பாருங்க, அவர் யார்? அவரு கான்க்யூரிங் லைன், ஜெயங்கொள்ளுகிற சிங்கத்தின் போல அவர் இருக்கிறார். ஆமென். அவர் யார்? அவரு
ஜெயம் கொள்ளுகிற தேவன் அவர், ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர். அவர் என்னென்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெயத்தை கொடுக்கும்படியா, தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும்படியா, அதைத்தான் அங்கே 1 கொரிந்தியர் 15:3-4 வரை சொல்லுது. கிறிஸ்ட் டைட், சி என்பது கிறிஸ்ட் டைட், was buried and was risen to the third day. அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்கத்தக்கதாக அவர் மரணத்தை ஜெயம் கொண்டு அவர் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார். அவர் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார். ஆமென். அடுத்து அந்த டி என்பது மத்தேயு 28:2 சொல்லப்படுகிறது. வாசிங்க. வாசிப்போம். மத்தேயு 28:2 பாருங்க. அப்பொழுது பூமி அதிரும்படி பாருங்க. The stone was rolled away. The stone was rolled away. அந்த கல்லு, ஏனென்றால் அங்கே மரித்த பிறகு எப்படி இங்க நம்ம நீங்க அடக்கம் பண்றதுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அடக்கம் பண்றப்ப என்ன செய்வாங்க? அந்த பெட்டிக்குள்ள அந்த பாடியை வச்சு மேல பெட்டி போட்டு அந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இது பொதுவா மண்ணுல புதைக்கிறது. ஆனா இந்த கல்லறை, இயேசு கிறிஸ்து வைத்த கல்லறைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கல், மிகப்பெரிய ஒரு கல்லை வச்சு அந்த குகை மாறியது. அந்த குகையை அடைக்கிறதுக்கு அந்த பெரிய கல்லை, அது ஒரு 8-10 பேர் சேர்ந்துதான் தள்ள முடியும் அந்த கல்லை. அதை வச்சு அடைக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த கல் என்னாச்சு? கல் புரட்டி தள்ளப்பட்டது. யாரு? தேவதூதர்கள் அதை தள்ளி போட்டார்கள். ஆமென். தேவதூதர்கள் இறங்கி வர்ற அந்த வல்லமையே அந்த கல் அந்த இடத்தில் இல்லாதபடி அது சென்று விட்டது. ஏனென்றால் அதான் யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். இஸ் த ட்ரூத் அண்ட் லைஃப். அவர் உண்மையுள்ள தேவன். தேவனுக்கு மரணம் கிடையாது. ஆமென். அப்ப அந்த சரீரம் தான் மரிக்கப்படுகிறது. அந்த சரீரம் மரிக்கப்படுகிறது. அந்த சரீரத்தில் இருந்து ரத்தம் முழுவதுமாக சிந்தப்பட்டு அவர் ஆவியிலே என்ன செய்கிறார்? போய் பிரசங்கம் பண்ணுகிறார். நோவா காலத்திலே மரித்தவர்களுக்கு அவர் பிரசங்கம் செய்கிறார். அந்த சரீரம் மீண்டுமாக உயிர்த்தெழ பண்ணப்பட்டது. அது மகிமை அடைந்த சரீரமாக இருக்கிறது. இப்போ அது ஃபிளஷ் இல்ல. இப்போ அது என்னது? மகிமை அடைந்த சரீரம். அதனாலதான் நாமளும் என்ன செய்யப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நம்முடைய சரீரமும் மகிமை அடையும். ஆமே. இது குளோரிஃபை பாடியாக மாறும். சாதான் அந்த டி என்பது. அடுத்தது ஐ என்பது இன்டர்செஷர். ரோமர் 8:34 சொல்லப்படுகிறது. அவர் யார்? அவரு இன்டர்செஷர். வாசிங்க ரோமர் 8:34. பாருங்க, இன்டர்செஷன், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நாம் செய்கிற தவறுகளை, குற்றங்களை நாம் அறியாமையிலே செய்யலாம், அல்லது கோபத்திலே செய்கிற, தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு செய்கிற அந்த காரியங்களுக்காக நமக்கு தண்டனை வராதபடி, தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அதுதான் இன்டர்செஷன். ஆமென். ஏன் அவர் அதை செய்கிறார் என்றால், யோவான் 1:4 சொல்லுது, in him was life, that life was the light of all mankind. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாக இருந்தது.
பாருங்க, அந்த ஒளியிலே நம்ம நடக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருக்கிறாங்க? ஒளியின் பிள்ளைகள். நீங்க யாரு? ஒளியின் பிள்ளைகள். நீங்க இருளில் நடக்கிற பிள்ளைகள் அல்ல. ஏன்னா இருள் என்பது பாவம். அப்ப ஜனங்கள் இன்றைக்கு பூமியானது இருளுக்குள்ளாக இருந்து, பாவத்துக்குள்ளாக இருந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனை அவர்கள் அறியவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, தேவனை தேவனாக அவர்கள் அடையாளம் காணவில்லை. வேறொன்றை அடையாளம் கண்டு அதுதான் தேவன் என்று அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை யார் என்று அறிந்து கொண்டோம். ஆமென். we understand and we know. நாம் அவர் யார் என்று அறிகிறோம், அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். we are accepting. நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். and we are following. ஏனென்றால் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இங்க இதெல்லாம் இருக்கிறாங்க. யாரு? தமிழ்நாட்டில் ஒரு குரூப் இருக்கிறாங்க, அருட்ஜோதி பெருஞ்சோதி என்று சொல்லி. அவங்க ஒளியை மட்டும் வணங்குவாங்க. எதை வணங்குவாங்க? ஒளியை மட்டும் வணங்குவாங்க. அதனாலதான் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலமான லைட் பற்ற வைப்பாங்க. அங்கே விக்கிரக ஆராதனை செய்வதற்கு விளக்கு பற்ற வைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த விளக்கு தான் அவங்களுக்கு தேவன், கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வணங்குறாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுது, மெய்யான ஒளி, நானே மெய்யான ஒளி. அப்ப அந்த ஒளி என்பது என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியாக, கண்களுக்கு மட்டுமல்ல. ஆமென். இவங்க கண்களை மட்டும்தான் பார்க்கறாங்க, கண்ணுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது தான் பார்க்கறாங்க. ஆனா நமக்குள் இருக்கிற அந்த இருள் என்கிற அறியாமையை, உலக வழிபாடுகளை, உலக காரியங்களில் இருக்கிற அந்த இருளை தேவன் எடுத்து போட்டு தேவன் யார் என்கிற அந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு காட்டுகிறார். ஆமென். அதான் என்னது, in him was light, that light was the life was the light of man of all kind. அப்போ அவருக்குள் அந்த ஒளி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அது நமக்கு வெளிச்சமாக, ஜீவனாக இருக்கிறது. ஆமென். அதான் அந்த ஐ என்பது. ஆமென். அடுத்தது அந்த ஓ என்பது 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுது, ஓ டெத் வேர் இஸ் யுவர் விக்டரி. ஓ டெத் வேர் இஸ் யுவர் விக்டரி. மரணமே உன் கூர் எங்கே, உன் ஜெயம் எங்கே? ஏனென்றால் இயேசு என்ன செய்தார்? மரணத்தை ஜெயமாக விளங்கின தேவன் அவர். மரணத்தை ஜெயமாக விளங்கினார். ஏனென்றால் அதான் என்னது, அவர் தேவகுமாரன். அவர் ஒரே தேவகுமாரனாக, ஒன் பிகாட்டன் சன். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கின தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளவான காரியங்களை, நன்மைகளை செய்திருக்கிறார் என்று பாருங்க. அடுத்தது அந்த எண் என்பது அவருடைய பெயர் சர்வத்திற்கும் மேலான பெயர். பிலிப்பு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. பிலிப்பு 2:9 வாசிப்போம். இன்னொருவர் அந்த எண் என்பது வாசிக்கலாம். பிலிப்பு 2:9 வாசிப்போம். இன்னொருவர் 1 கொரிந்தியர் 15:20 வாசிக்கலாம். பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் யாரு? கர்த்தர். இயேசு யாரு? கர்த்தர். அவர் தேவன் என்று நாம் முழங்கால் படியிடும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயமாக வென்றவர். மரணத்தை
அந்த பரிகாரியான பிசாசானவனுடைய தலையை நசுக்கி போட்டவர். மரணத்தை கொண்டு வந்த பிசாசு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த பிரிவினைகளை, பிளவுகளை அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வளவு காரியங்களை செய்து முடித்தவராக அந்த சிலுவையிலே, அங்கே எபேசியர் 1:7 சொல்லுது, நம்முடைய பாவங்களை, forgiveness of sin, நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அங்கே யோவான் 3:16 சொல்ல வண்ணமாக salvation and eternal life. ரோமர் 5:8 சொல்லப்படுது இமேஜன் ஆஃப் காட், அவர் தேவனுடைய தற்சரூபமாக இருந்தார். கொலேசியர் 1:20 சொல்லுது, அவர் பீஸ் வித் காட், நமக்காக சமாதானத்தை அருளுவார். அடுத்து ரோமர் 6:6 சொல்லுது ஃப்ரீடம் ஃப்ரம் த சின், ஃப்ரீடம் ஃப்ரம் த சின், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கலாத்தியர் 2:20 நியூ லைஃப் இன் கிறிஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடைக்குது? புது ஜீவன் கிடைக்குது. 1 கொரிந்தியர் 15:55 விக்டரி ஓவர் சின் அண்ட் டெத், பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ஜெயம் கிடைக்கிறது. ஐசாயா 53:5 சொல்றது ஹீலிங் ஆஃப் பாடி அண்ட் சோல், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு சுகத்தை, விடுதலையை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆமென். இது எல்லாம் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததினாலே, இவையெல்லாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டதினாலே தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்தார். ஆமென். தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்து முடித்தார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இருக்கு பாருங்க. அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு ஒரு சில காரியங்களை சொல்றார். மத்தேயு 28 சொல்றாரு, பயப்படாதிருங்கள். என்னது? ஆனா இன்னைக்கு பூமியில மனுஷர்கள் அநேக காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இயேசு சொல்றாரு மத்தேயு 28:10 டோன்ட் ஃபியர், பயப்படாதிருங்கள். அடுத்து லூக்கா 24:36 சொல்லுது உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அதே லூக்கா 24:38 சொல்றாரு நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? why you troubling, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்றார். அடுத்தது அங்கே யோவான்ல அங்க அழுகிறாங்க, இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறா என்று கேட்கிறார். பாருங்க, அங்க யோவான் 20:15 யாரை தேடுகிறார்? அவள் தேடுறாங்க அவங்கள. இயேசு கிறிஸ்துவே இந்த சரீரத்தை இங்கே தானே வச்சாங்களே, இந்த சரீரத்தை காணமே என்று சொல்லி அழுது தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் உயிர் தெழுந்து மத்தேயு 28:20 சகல நாட்களில் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். யோவான் 20:27 சொல்றாரு விசுவாசமாயிரு, என்னிடத்திலே விசுவாசமாயிரு. யோவான் 21:22 சொல்றாரு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அங்கே யோவான் 28:9 சொல்றாரு வாழ்க. இந்த உலகத்திலே முதல்ல வாழ்க என்று சொன்னது இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப நம்ம எல்லாவற்றிலும் நீடூடி சுகமாய் வாழ, சமாதானத்தோடு வாழ, விசுவாசத்தோடு வாழ, பயப்படாமல் இருக்க, கலங்காமல் இருக்க, புலம்பிக் கொண்டு இல்லாமல் இருக்க தேவன் நமக்கு உயிரோடு. அது மட்டுமல்ல, அங்கே யோவான் 20:19 பார்க்கிறப்ப சீஷர்கள் ஒரு பயத்தோடு இருந்தாங்க. அவரை பார்த்த உடனே அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அதே மாதிரி தோமா உள்ள அவிசுவாசம் இருக்கிறது, தோமாக்குள்ள அவிசுவாசம் இருக்கு. சீஷர்கள் உயிரோடு எந்திரிச்சதை அவர் பார்க்கல. அப்ப அவர் பார்த்தா தான் என்னுடைய அவிசுவாசம் போகுனார். அந்த அவிசுவாசத்தையும் தேவன் நீக்கி போட்டார். இன்னைக்கு நம்மளும் அந்த அவிசுவாசத்தோடு இருக்கலாம். அநேக நேரங்கள்ல இது நடக்குமா, நடக்காது, ஆகுமா, ஆகாது என்று குழப்பத்தோடு இருக்கலாம். நம்ம ஒவ்வொருவருடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுகிற தேவன். அது மட்டுமல்ல, எபேசியரிலேயும் லூக்காலையும் நம்ம பார்க்கிறோம், அந்த சீஷர்களுடைய கண்களை திறக்கிற தேவன். சீஷர்களின் கண்களை, இயேசுவை அவர்கள் காண்கிறாங்க. மரித்து உயிர் தெழுந்த பிறகு அதான் அந்த 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் இயேசுவை உயிரோடு கண்டார்கள் என்று பார்ப்போம். ஏன்னா அந்த சரீரம், அந்த ஆவிக்குரிய சரீரம், மகிமையின் சரீரத்தை அங்கே விசுவாசத்தோடு தான் நீங்க பார்க்க முடியும்.
ஆமென். இப்ப இயேசு இங்க இருக்கிறான்னா நீங்க அவரை விசுவாசத்தோடு விசுவாச கண்ணில் நீங்க பார்க்க முடியும். நீங்க விசுவாசம் இல்லாமல் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு அரைகுறை விசுவாசத்தோடு இருந்தால் தேவனை நீங்கள் உணர முடியாது. ஆமென். ஏனென்றால் அவர் சீஷருடைய கண்களை திறந்த தேவன் நம்முடைய கண்களையும் திறக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்க, அவர் உயிரோடு எழுந்த பிறகு அங்கே மரியாளுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அனனியாவுக்கும் பவுலுக்கும் கேபாக்கும் இப்படி அநேக சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு சீஷர்களுக்கு அவர் அங்கே தரிசனமாகி அவர்களுக்கு காட்சி கொடுத்து தான் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். இன்னொன்று, அவர் உயிரோடு எழாவிட்டால், கவனமா கேளுங்க, அவர் உயிரோடு எழாவிட்டால், அதை நீங்க விசுவாசிக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீண். 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுது. அதை நீங்க இன்னும் உங்க பாவங்கள்ல தான் இருப்பீங்க. அப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. எப்படி மன்னிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இயேசு மரணத்தை ஜெயித்ததினாலே நான் இனியும் ஜீவனோடு இருப்பேன். ஆமென். ஜீவனோடு. அது மட்டுமல்ல, இப்ப நான் பிரசங்கம் பண்றதே வேஸ்ட். அவர் இயேசு மரித்து உயிர்த்தெழவில்லை, இயேசு ரத்தம் செலுத்தவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் பிரசங்கமும் என்னது? விருதாதான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இது எல்லாமே இருக்கு. நீங்க அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கனாலே மரணத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நமக்கு தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று அந்த 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. உங்கள் விசுவாசமும் வீணா இருக்கும்னு சொல்லுது, உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும்னு அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அடுத்தது, இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து அங்கே அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நித்திரை அடைந்தவர்களுக்கு அவர் முதல் பலனானதினாலே அதை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நாமும் கெட்டு போயிருப்போம். நாமும் கெட்டு போயிருப்போம். அப்ப பாருங்க, நமக்கு தேவன் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க. நம்ம விசுவாசிக்கும்படி தேவன் அதை செய்து முடித்தார். பிரசங்கிக்கும்படி தேவன் அதை செய்து முடித்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுக்க அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நான் சொன்ன காரியமெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 1 நீங்க வாசித்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமாக இருக்கு. நீங்க அதில் 1-2 வசனங்களை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அங்கே பவுல் சொல்றார் பாருங்க, எவ்வளவு அழகாக அவர் பேசிக்கொண்டு வருகிறார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:2 சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமே அதை கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம். அப்ப விசுவாசம் விருதாக ஆக போகல. நீங்க பிரசங்கத்தை என்ன செய்கிறீர்கள்? கை கொண்டு அதை விசுவாசிக்கிறீங்க. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம நம்புறோம். ஆமென். அப்ப அந்த விசுவாசம் என்ன இருக்கு? இப்போ வீணாகவில்லை. அந்த விசுவாசம் வீணாகவில்லை. அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறீங்க பாருங்க. அங்க 14ஆம் வசனம் சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்னை. கிறிஸ்து, வாசிங்க இந்த வசனத்தை, 14ஆம் வசனம். பாருங்க, அப்போ பிரசங்கமும் ஒண்ணுமில்லை, உங்கள் விசுவாசமும் ஒன்றுமில்லை. அப்ப நம்ம எதை பிரசங்கிக்கிறோம்? தேவன் எனக்காக இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து, தேவன் எனக்காக இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து எனக்காக அவர் மரித்தார். நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம். நான் மட்டும் விசுவாசித்தா அப்ப என் மனைவி, பிள்ளைகள், எனக்கு பிறக்கிற பேர பிள்ளைகள் அல்லது என்னுடைய சகோதரர், என்னுடைய உறவினர்கள் ஒண்ணுமே இல்லை, அடையாளமே இல்லை, அவங்களுக்கு அர்த்தமே இல்லாம போய்விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
அப்போ ஒவ்வொருவரும் அதை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். என் மனைவி விசுவாசிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு. ஆமா, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். என் மனைவியும் அதே விசுவாசத்திலே வளர வேண்டும், என் பிள்ளைகளும் அதே போல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் அதை முழுவதுமாக விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம், அதுதான் தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் என்பது. சும்மா அரமணதோட அல்லது அற விசுவாசியோடு இருக்கக்கூடாது. பெயரளவு இன்னைக்கு அநேகர் நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்கிறாங்க? பெயர் கிறிஸ்தவர்களாக ஏதோ கடமைக்காக சபைக்கு வர சொல்றாங்க. எதுக்கு சபைக்கு போறனே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையானா சபைக்கு வர சொல்றாங்க. எதுக்கு சபைக்கு போகிறோம்? யாரை பாட போகிறோம்? யாரை தொழுது கொள்ள போகிறோம்? என்ன பிரசங்கம் கேட்கிறோம்? அந்த பிரசங்கத்தினால எனக்கு என்ன நன்மை? அதனாலதான் அங்க பவுல் சொல்றாரு, நாங்க பிரசங்கிக்கிறதும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்ப இயேசு அதுக்குதான் 13ஆம் வசனம் சொல்லு பாருங்க, 12ல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி வாசிங்க 12ஆம் வசனம். பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்ற ஜனங்கள் இருக்கிறாங்க. யார் அதை சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல சதுசேயர்கள். யாராவது வாசிங்க மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 22 சதுசேயர்கள் என்ன சொன்னார்கள்? உயிர்த்தெழுதல் ரெசரக்ஷன் கிடையாதுங்கிறாங்க. வாசிங்க மத்தேயு 22ல வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யாரு? அப்ப இன்னைக்கு அதே ஸ்பிரிட் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. அந்த ஸ்பிரிட் இன்னைக்கும் இருக்கு. அவிசுவாசிகள் என்ன கிடையாது? நோ ரெசரக்ஷன், மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை. அப்ப அது இயேசு கிறிஸ்துகிட்டே அவங்க பேசுறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்துகிட்ட அவங்கள கேட்கிறாங்க பாருங்க ஒரு கேள்வி. போதகரே, ஒருத்தன் அவனுக்கு ஒரு மனைவி திருமணமாகி அவனுக்கு மனைவி இருக்கு, ஆனா அவன் இறந்துடுறான். இப்ப அந்த மனைவி அவனுடைய தம்பியை திருமணம் செய்யுது, இப்படி அவனும் இறந்துடுறான். இப்படி 7 பேரையும் அந்த பெண்ணு திருமணம் செய்து, இப்ப நீங்க சொல்றபடி அவங்க உயிர்த்தெழுந்த நாள்ல இப்ப அவன் யாருக்கு மனைவியா இருப்பா? யாருக்கு? 7 பேரையும் திருமணம் செஞ்சுட்டாலே அவன் இப்ப யாருக்கு மனைவியா இருப்ப சொல்லப்பா? ஆண்டவர் சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு? நீங்க வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பாய் எண்ணம் கொள்கிறீர்கள். 29ஆம் வசனம். நீங்கள் அறியாமல் தப்பாய் எண்ணம் கொள்றீங்க. அங்கே உயிர்த்தெழுதல் இல்லை, ரெசரக்ஷன் டேல கொள்வினையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களை போல இருப்பார். ஆமென். அங்க என்ன கிடையாது? மாம்ச இச்சை இல்லை. அதான் அர்த்தம். அது அங்க என்ன கிடையாது? மாமிச இச்சை இல்லை. இங்க மாம்ச இச்சை இருக்கு. அதனாலதான் நீங்க ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தால் அவளுக்கு இச்சை வருது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தா அவளுக்கு இச்சை வருது. என்ன வயசானாலும் அவளுக்கு அந்த இச்சை வர்றதுக்கு என்ன காரணம்? அது கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, லஸ்ட். அதுக்கு என்ன பேரு? லஸ்ட். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய இருதயமே சுத்தமாக இருக்க வேண்டும். உன் இருதயத்துல நீ அந்த இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தால், உன் இருதயத்துல இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தால் நீ யாரு? விபச்சாரக்காரன். ஆமென். அந்த விபச்சாரமே நம்மளை என்ன செஞ்சு விடும்? நியாயம் தீர்த்து விடும். அப்ப இது நம்ம இந்த பூமியில இச்சையோடு இருக்கிறோம். அதனாலதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க அந்த இச்சை இருக்காது. நம்ம
ஆணும் பெண்ணுமாக இருப்போம், ஆனால் அங்க என்ன இருக்காது? அந்த இச்சை இருக்காது. அந்த பாவம் அதான் என்னது? அந்த இச்சை தான் என்பது என்னது? இந்த லஸ்ட் என்பது அது ஒரு சின், அது நம்மை பாவத்துக்குள்ள வழி நடத்துது. அந்த இச்சை அங்கே இருக்காது. ஆமென். சோ அப்போ ஒரு பிரசங்கம் என்பது தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், தேவன் யார் என்றும், அவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார், நம்மை பிரித்தெடுத்தார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்தார், என்ன செய்ய போகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார். ஆமென். அதனாலதான் அவர் என்னது வாசிங்க 29ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15:29 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், வாசிச்சு முடிக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம மரிக்கிறோம். ஒரு கால் நம்ம இன்னைக்கு மரிச்சிட்டோம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கோட இந்த உலகம் அழியுதுன்னு வைக்கலாம், இன்னைக்கோட இந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வருகிறார், கவனமா கேளுங்க. இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வர்றாருன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இட்ஸ் நாட் அ ரியல் ஹேப்பனிங், இட் மே பி. புரியுதா உங்களுக்கு? ஒரு கால் இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார் என்றால் நம்ம எல்லாரும் மரிச்சிடறோம்னு வச்சுக்கலாம். இப்போ பவுல் சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரிக்கிறவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுவார்கள், என்ன செய்வார்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறும்? இப்ப நம்ம இதை ஏன் பவுல் சொல்றாருன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். எந்த பேர்ல? இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சார்னா இப்ப அவரு பேர்ல நம்ம ஏன் கொடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்ப அவர் எப்படி இருக்காரு? இப்ப அவர் எப்படி இருக்காரு? ஜீவனோடு இருக்கிறார். அப்ப அவரு பேர்ல தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? ஆமென். அதனாலதான் சொல்றாரு பவுல், நான் என்ன செய்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். அது மட்டுமல்ல, அவர் யார்? அவரு இயேசு கிறிஸ்து யார்? அவரு வாசிங்க 47ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. முந்தின மனுஷன், முதல் மனுஷன் யாரு? முந்தின மனுஷன் யாரு? முதல் மனுஷன் ஆகிய ஆதாம் எங்கிருந்து வந்தான்? பூமியில் இருந்து உண்டான மண்ணில் இருந்துதான் ஆதாமை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். இந்த இரண்டாம் மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் இப்ப இந்த இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரு? வானத்திலிருந்து. அதனால நான் சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்திலே போக போகிறேன். நான் இப்ப எங்க போக போகிறேன்? பிதாவின் இடத்திலே. அதனாலதான் இயேசு அங்கே தேவனை பிதா பிதா என்று சொல்றப்ப அவங்க ஏத்துக்கல. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொன்றதுக்கு ஒரே காரணம் என்னது? இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொன்றதுக்கு முக்கிய காரணம் என்னது? வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம். எங்கே இயேசு பிதா பிதான்னு சொல்றாரு, அப்படின்னா உங்க பிதா எங்கே அப்படிங்கிறப்ப இயேசு சொல்றாரு பிரதியுத்தரமாக, என்னையும் அறி, யூ நோ மீ, யூ நோ மை ஃபாதர். நீங்கள் என்னை அறிந்த, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ, யூ நோ மை ஃபாதர். நீங்கள் என்னையும் அறிவீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள் என்கிறார். அப்ப எப்படி அறிவு கொள்ள முடியும்? வாசிங்க அதுலயே 24ஆம் வசனம் 23 இருந்து வாசிங்க. பாருங்க, அவர் ஆன்சர் கொடுக்கிறார். அந்த கொஸ்டினுக்கு அவரே ஆன்சர் கொடுக்கிறார். இது யாரும் ஆன்சர் கொடுக்கல, இயேசுவே அந்த ஆன்சர் கொடுக்கிறார். வாசிங்க, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். அப்போ எல்லா மனுஷனும் எங்கிருந்து வர்றாங்க? எங்கிருந்து வர்றாங்க? பூமியில் இருந்து, தாழ்வில் இருந்து. We all are from the earth. தாழ்வில் இருந்து உண்டானவர்கள்.
நான் உயரத்திலிருந்து வந்தேன். அப்ப எங்கிருந்து வருகிறார் இயேசு? வானத்திலிருந்து வந்தார். ஆமென். அதனாலதான் எப்படி வந்தார்? பரிசுத்த ஆவி அங்கே மரியாள் இடத்திலே வந்த பொழுது. அடுத்து சொல்றார், வாசிங்க. நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. நான் இந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு உண்டானவன் அல்ல. அடுத்து சொல்றார் பாருங்க, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் சொன்னேன். நானே அவர். ஐ எம் ஹி. யாரது? நானே அவர். நானே அவர்னு யாரு? ஐ எம் த ஃபாதர் அப்படிங்கிறார். நானே அவர். அப்போ தேவன் தான் மேல இருக்கார். அதைத்தான் அங்க 27ஆம் வசனம் சொல்றாரு, வாசிங்க. அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் they don't know he is talking about father. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு யார்? அவரு வானத்திலிருந்து வந்தவர். அவர் யார்? அவரு இரண்டாம் மனுஷனாகிய வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:47. இப்ப வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் யார்? அவரு இரண்டாம் மனுஷனாகிய வானத்திலிருந்து வந்த. அவர் யார்? அவரு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் எங்கிருந்து வந்த கர்த்தர்? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதனாலதான் பாருங்க 1 கொரிந்தியர் 2:2ஆம் அதிகாரம், பெலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. பாருங்க, இப்ப ஞானத்தை பேசுகிறார் பவுல். என்னத்தை பேசுகிறார்? ஞானத்தை பேசுகிறார். என்ன ஞானம்? இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அல்ல. அழிந்து போகிறவருக்குள்ளே இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. பாருங்க, கவனமா கேளுங்க. இது எப்ப இருந்தாமா? உலகம் தோற்றத்திற்கு முன்னே. எப்படி இருந்து? உலக தோற்றத்திற்கு முன்னே. பாருங்க, தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். பாருங்க, இது எப்படிப்பட்டது? இட்ஸ் a secret. இயேசு கிறிஸ்து யார் என்பது ஒரு சீக்ரெட். அது ஒரு ரகசியமான தேவ ஞானம். அது ஒரு தேவ ஞானம். அது எப்படிப்பட்டது? மனுஷ ஞானத்துல நீங்க அதை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, மனுஷன் என்னது? மனுஷ ஞானம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாக இருக்கிறது. மனுஷ ஞானம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாக இருக்குதுங்கிறார். அப்போ நீங்க தேவ ஞானத்தோட, தேவன் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஞானத்தோட தான் நீங்க தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஞானம்? அம்மா வாசிங்க, அந்த 8ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:8 வாசிங்க. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியலையாமா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த அந்த பிரபுக்கள்ல ஒருத்தருமே இயேசுவை யார் என்று அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால், if they knows, பாருங்க, அவர் யார்? அவரு லார்ட் ஆஃப் க்ளோரி. யார் அவரு? லார்ட் ஆஃப் க்ளோரி. அப்போ அந்த லார்ட் ஆஃப் க்ளோரி என்பது யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், தேவன். ஆமென். அந்த தேவன் தான் இப்ப இங்க என்னவா வந்தாரு? மனுஷராய் வந்தார். அந்த தேவன் தான் நம்ம ஒவ்வொருவருக்காக மரித்தார். அவர்தான் நமக்காக மரித்த தேவன். அவர் ஆதியிலே பிதாவாக வானத்தையும் பூமியும் படைத்தார். குமாரனாக, யாராக? குமாரனாக, சன் ஆஃப் காடாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கு த ஹோலி ஸ்பிரிட்டாக அவர் யாராக? பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளாக இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அங்கே வாசிங்க, இதே
1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது. வாசிங்க 1 கொரிந்தியர். தேவனுடைய ஆலயம் பாருங்க, நம்ம யாராமா? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்க யாரு? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். தேவனுடைய ஆலயம் நீங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது, அறியாது. அப்ப இப்ப தேவன் எங்க இருக்காரு? வித் யூ. இப்ப எங்க இருக்காரு தேவன்? வித் யூ, இன் யூ. தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? அன்றைக்கு சிலுவையிலே தொங்கின தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த பரலோகத்தில் இருந்த தேவன், அங்கே மனுஷருக்குள்ளாய் நடந்து உலாவின தேவன், மனுஷர்களுக்காக சிலுவையிலே மரித்த தேவன், இன்றைக்கு எங்க இருக்கார்? அவரு வித் யூ, இன் யூ. அவர் உங்களுக்குள்ளாக, உங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்லுது, வாசிங்க 17ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் தேவனுடைய ஆலயத்தை அவனை தேவன் கெடுத்தார். பாருங்க, இந்த ஆலயத்தை நீங்க கெடுத்து போடக்கூடாது. நீங்க இப்ப தேவ பிள்ளை, தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்காக நீங்க உண்மையுத்தமான இருதயத்தோடு நீங்க ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தோடு வாழ்கிற பொழுது இந்த சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? கெடுத்து கொள்ளக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, வேசித்தனத்திற்கு, விபச்சாரத்திற்கு, களவுக்கு அந்த 10 கட்டளைகள் சொல்றதை நம்ம மிக அவசியமாக கடைபிடிக்க வேண்டும். அதான் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். அதன்படி பரிசுத்தத்தோடு, பயத்தோடு, ஞானத்தோடு, புத்தியோடு நடக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணராகி என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள். அப்ப நீங்க ஞானத்தோடு நடக்க வேண்டும், புத்தியோடு நடக்க வேண்டும். உலகத்தானை போல அந்த உலக இச்சைகளோடு நடக்கக்கூடாது, மாம்ச இச்சைகளோடு இருக்கக்கூடாது, அல்லது மற்றவர்களை பிரியமில்லாமல் மற்றவர்களை வெறுக்கிறவர்களாக, மற்றவர்களை தூஷிக்கிறவர்களாக, மற்றவர்களை கொடுமைப்படுத்துவர்களாக தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஆமென். இது எல்லாமே தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அங்கே சிலுவையிலே அவர் நமக்காக செய்து வைத்த அந்த மீட்பாக இருக்கிறது. அந்த மீட்பின் அடையாளம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பின் அடையாளம் காணப்பட வேண்டும். அது தேவனுடைய வருகை மட்டும் இருக்கணும்னு சொல்றார் வேதத்துல. தேவனுடைய வருகை மட்டும். அதனாலதான் அந்த அதே 1 கொரிந்தியர் 3:20 சொல்றாரு பாருங்க, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது, ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே தேவன் பிடிக்கிறார், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்தார். அப்ப அந்த வீணான ஞானத்தை, வீணான உலக காரியங்களை, வீணான காரியங்களை விட்டு நம்ம தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கென்று அங்கே உயிர்த்தெழுந்தவர்களாக பாருங்க. அதைத்தான் அங்கே 1 கொரிந்தியர் 6:15 சொல்லி இருக்கிறது, நீங்கள் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். We are the body of Christ. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவினுடைய அவயம், இயேசுவினுடைய அவயம். கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்க ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது, அப்படி செய்யலாகாது. 19ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. அது 20ஆம் வசனம் சொல்லுது, நீங்க யாராமா? கிரயித்து கொள்ளப்பட்டீர்கள். நீங்க யாரு? வாசிப்பாங்க, ஆங்கிலத்துல வாசிங்க. பாருங்க, தேவன் நம்ம இது பிரைஸ் கொடுத்து, விலை கொடுத்து வாங்கிட்டார். நம்ம எப்படி கடையில் போய் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறோம், தேவன் உங்களை என்ன செய்து கொண்டார்?
நாம் யாரு? ரத்தத்தினாலே, சம்பாதிக்கப்பட்டவன். அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், சம்பாதிக்கப்பட்டவர்கள். வாசிப்போம் 20:28. ஆகையால் பாருங்க, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, எந்த ரத்தம்? தேவனுடைய சுய ரத்தம். இப்ப இது யாரு? இயேசுனுடைய ரத்தமா, கர்த்தருடைய ரத்தமா, கிறிஸ்துவனுடைய ரத்தமா? எல்லாம் ஒரே ரத்தம் தான். இயேசு என்பதும் கிறிஸ்து என்பதும் தேவன் என்பதும் எல்லாம் அவருடைய டைட்டில் நேம் தான். எல்லாமே அவருடைய டைட்டில் நேம் தான். அதனாலதான் யாரு? தேவன் தம்முடைய சுய ரத்தத்திலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்ப இந்த சர்ச் எப்படிப்பட்ட சர்ச்சு? தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டார். தேவன் அதை சம்பாதித்தார், அவர் பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டார். அதான் என்னது? ரிடம்ஷன். அதான் என்னது? நமக்காக அவர் மரித்தது, நமக்காக அவர் உயிர் தெழுந்தது நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியிலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நம்ம ஒரு பாடலை பாடி காணிக்கை எடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாட்டு புத்தகத்திலே 638வது பாடல். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே என்கிற பாடல். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அணைத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசு அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
உங்க தயவும் பெரியது. சன்னாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் உடைய காருண்யத்தால் எங்களை இழுத்து கொண்டீர். ஆண்டவரே, உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியதப்பா. நீர் எங்கள் ஒவ்வொரு மேலும் தயவு பாராட்டி எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தி இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரை நாங்கள் உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ளும். நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே சம்பாதித்த அந்த மீட்பை குறித்து, அந்த ரட்சிப்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கிறோம். அதை பிரசங்கிக்கவும் நாங்கள் விசுவாசிக்கவும், நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கலிகூறவும், நீர் எங்களுக்கு சமாதானத்தையும், ஆண்டவரே உம்முடைய வாழ்த்துதல் எங்களுக்கு கிடைத்ததப்பா. அந்த அன்பை கிடைத்ததப்பா, அந்த இரக்கம் கிடைத்ததப்பா, அந்த தயவு கிடைத்தது ஆண்டவரே. நாங்கள் அனுதினமும் அந்த அன்பை ருசிக்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசிக்கவும், உம்முடைய கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டிருக்காய். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும். இந்த நாளுக்குரிய சகல காரியங்களிலும் உடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல், உடைய இரக்கம் கிருபை கிடைத்தது போல் கடந்த 3 மாதங்கள் எங்களை காத்தது போல் இந்த 4வது மாதத்திலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலுக்காக, அநியாயங்களுக்காக, போர்களுக்காக, ஆண்டவரே இன்னும் பாவமான மனுஷர்களுக்காக, பாவிகளுக்காக ஜெபிக்கிறோம். துரோகிகளுக்காக, துணிகரம் உள்ளவர்களுக்காக, உண்மை அறிந்தும் அறிக்கையிடாமல் ஆண்டவரை முரட்டாட்டம், கலகம் பிடிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே வரும் நாட்களிலே ஏற்பட போகிற பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இவை எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இது கொடிய காலம் வரப்போகிறது என்று சொன்னீரப்பா. உபத்திரவ காலம் வரப்போகிறது என்று சொன்னீரப்பா. இவைகளிலிருந்து தப்பிக்க ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடரணும் கோட்டையும், நீரே எங்களுக்கு வழிகாட்டியும், எங்களை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆண்டவரை அன்பு கூறத்தக்கதாக தேவன் தயவைத்தான். தொடர்ந்து நாங்களும் ஆண்டவரை உமக்கென்று இந்த பூமியிலே உடைய வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக தேவ இரக்கம். கேட்ட செய்தியை எங்கள் இருதயத்திலே பதிந்து, என் இயேசு எனக்காய் இந்த பூமியிலே வந்து அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிக்கையிட நாங்கள் உமக்கென்று சாட்சி சொல்ல, உமக்கென்று கடி கொடுக்கத்தக்கதாக தேவ கிருணை, தேவ பலன் கிடைக்கும். ஒவ்வொருவரையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதி. தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும். எல்லா வியாதிக்கட்டுகள், பலவீனங்கள், உபத்திரவங்கள் இருந்தும் பொல்லாத மனுஷர்கள் கரங்களிலிருந்து எங்களை விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி. நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அன்பு கூர்ந்ததற்காய் நன்றி. நம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு மேலும் கொடுத்ததற்காய் நன்றி. தங்கி இருக்கிற இடத்திலும், கடவுளே போக்கிலும் மரத்திலும் உடைய பலன், வல்லமை, உடைய ஆசீர்வாதம், உடைய வழிநடத்தல் இருக்கு. தொடர்ந்து உடைய சற்றங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து உடைய வருகை பெரிதும் சாட்சியாக நிறுத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் இன்னும் என்றும் சதா காலங்களில் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி கன மகிமையும் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கன மகிமோத்ரம் நீரே ராஜாவே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.